தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. தாழ்வு மண்டலம் விரைவில் வலுப்பெறும் என்று இந்திய வானிலை மையம் கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 18 ஆகி தற்போது 8 கிலோமீட்டராக தாழ்வு மண்டலத்தின் வேகம் குறைந்திருக்கிறது. நாகப்பட்டினத்தில் இருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. சென்னையில் இருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற உள்ள நிலையில் அது மேலும் வலுவடைந்து புயலாக மாறுமா? எதிர்ப்புதிருமாக இருவேறு காரணிகள் இருப்பதால் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரைக்கு திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதன்கிழமையன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் புதன்கிழமையன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். நவம்பர் 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு தினத்தையொட்டி இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு. தலைமைச் செயலகம், அரசு அலுவலகங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க தேசிய இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2481 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. பெருமழையும் எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. அதானி விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியே விளக்கமளித்து விட்டார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்பதால் தினசரி அறிக்கை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் பதிலடி. அதானி விவகாரத்தில் ராமதாசின் குற்றச்சாட்டுக்கு முறையாக பதிலளிக்கவில்லை என முதலமைச்சருக்கு அன்புமணி கண்டனம். கேள்வி எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் உரிமை, பதிலளிப்பது முதல்வரின் கடமை என்றும் பேட்டி. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 5154 பணியிடங்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியுள்ளவர்களை கொண்டே நிரப்ப வேண்டும். ஆசிரியர் பற்றாக்குறையால் தேர்வு நேரத்தில் மாணவ செல்வங்கள் தவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நெல்லை கும்பகோணத்தை தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் வெடித்த கோஷ்டி பூசல். முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, செம்மலை முன்னிலையில் அதிமுகவினர் கைகலப்பு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் இரு குழுவினரிடையே மோதல். மேடையில் செம்மலை, ராஜன் செல்லப்பா, நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் நடைபெற்ற வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது.
மதுரை தல்லாக்குளத்தில் 31 ஏக்கர் நிலத்தை மதுரை ராமநாதபுரம் திருமண்டல CSI நிர்வாகம் மோசடியாக விற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் CBI விசாரணைக்கு தடை. இந்த வழக்கில் CBI இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி. கங்குவா படத்தின் எதிர்மறை விமர்சனம் தொடர்பாக நடிகர் சத்யராஜ் கருத்து. இல்ல, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வேணும்னே கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணி அடிக்கிறன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது. படத்தின் மீதுள்ள கருத்துக்களை கூறலாமே தவிர தனி மனிதர்கள் மீதான வெறுப்புகளை படத்தின் மீது சொல்லக்கூடாது என்று வேண்டுகோள். நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது அது எப்படி ரிவ்யூக்குள்ள வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், அதுல எந்த விதமான சந்தேகம்.